ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம சில முக்கியமான நியூஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு நாளைக்கு அதாவது 29ஆம் தேதி பிப்ரவரி 29ஆம் தேதிக்கான மார்க்கெட்டோடைய நகர்வு எப்படி இருக்குங்கிறத இதில நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுவோம். அந்த பார்ட்ட வந்து கொஞ்சம் கடைசியா வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சில தகவல்கள மாத்திரம் பார்த்துருவோம். இதில ஒரு ஸ்னாப் வியூவா பார்க்குறோம். கேகேஆர் அப்படிங்கிற கன்சல்டிங் ஃபார்ம் வந்து அவங்க வந்து இவங்க ஜேபி ஃபார்மாவோட ஸ்டேக்ஸ வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி அவங்க போட்டிருந்தாங்க. சோர்சஸ் வந்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைச்சிருக்கு. கோல் இண்டியாவும், பிஹெச்இஎல்லும் ஒரு ஜாயின்ட் வென்ச்சர் போடுறாங்க. கோல் டு கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசினஸுக்கு. அதுக்கு வந்து ஸ்டேக் வந்து அத 11 இன்வெஸ்ட்மென்ட் காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 11,700 கோடி ரூவா. இதில கோல் இண்டியா வந்து 51% ஸ்டேக்க வந்து அவங்க கீப் அப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நமக்கு என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைச்ச தகவல். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து 70,352 கோடி ரூவா. அவங்க வந்து ஜேவி வித் டிஸ்னி அ அத வந்து மெர்ஜ் பண்ண போறாங்க. ஜேவின்னா ஜாயின்ட் வென்ச்சர் வந்து அது வித் டிஸ்னியோட ஜாயின்ட் வென்ச்சர். அது வந்து டு மெர்ஜ் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் டிவி அசெட்ஸ் இன் இந்தியா. அது வந்து குடுக்கறதுக்கு பார்க்குறாங்க. இத எப்படி அவங்க ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, வயாகாம் அப்படி அதுக்கு வந்து முதல்ல ஏதோ ஒரு ஸ்டேக்ஸ வந்து பணம் ஸ்டேக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அதுக்கப்புறமா டிஸ்னியோட கான்ட்ராக்ட்ட அக்ரீமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. இதுல வந்து அவங்க என்ன நடந்திருக்கு டிஸ்கஷன்லன்னா, ரிலையன்ஸ் வந்து 16.34%ம், வயாகாம் 18 வந்து 46.82%. ஆமா, அந்த வயாகாம் 8ன்னு இவங்கள்ட்ட வந்து ஸ்டார் பிரைவேட் லிமிடெட்ன்னு ஏதோ ஒரு இருக்கு. இது 2த்தையும் மெர்ஜ் பண்ண போறாங்க. மெர்ஜ் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த ஜேவியில வந்து வயாகாம உள்ள கொண்டு வர போறாங்க. இது வந்து ஒரு 2 ப்ராசஸா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் வந்து இதில 16.34%ம், வயாகாம் 18 வந்து 46.82%ம், டிஸ்னிக்கு 36.84%ம் அவங்க வந்து ஜாயின்ட் வென்ச்சரோட அ இது பார்ட்னர் இது ஷேர் வந்து வச்சுக்க போறாங்க. இதுக்கப்புறம் வந்து நிஃப்டியில வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கு. நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட நெக்ஸ்ட் 50 2துலயுமே சேஞ்சஸ் இருக்கு. இந்த சேஞ்சஸ் வந்து மார்ச் மாசம் 28ஆம் தேதியிலிருந்து எஃபெக்ட் ஆக போறது. என்ன நிஃப்டி 50ல சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னாக்க, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து என்ட்ரி ஆகுது. யூபிஎல் வந்து எக்ஸிட் ஆகுது. இதுக்கான காரணம் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து ஸ்ரீராம் அ சி சிட்ஸ் வந்து அ இன்ஃப்ளோ வந்து 217 மில்லியன் இன்ஃப்ளோ வர்றதுக்கும், அ யூபிஎல்ல இருந்து 114 மில்லியன் அவுட்ஃப்ளோ போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாரி நெக்ஸ்ட் 50ல வந்து ஜியோ ஃபினான்ஸ், அதானி பவர், இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் ஐஎஃப்ஆர்எஸ்சி, பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் அண்ட் ஆர்இசி இது 3ம் வந்து இது 4ம் வந்து 1, 2, 3, 4, 5 இந்த 5ம் வந்து என்ட்ரி ஆகுறதும், எக்ஸிட் ஆகக்கூடிய கம்பெனிஸ் வந்து அதானி வில்மார், முத்தூட் ஃபினான்ஸ், பிஐ இண்டஸ்ட்ரி, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், பிஎன்ஜி ஹெல்த் அண்ட் ஹைஜீன் கேர் இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து அ எக்ஸிட் ஆகுது. 1, 2, 3, 4 ஆனா இங்க 5 உள்ள வருது, 4 வெளியில போகுது. இன்னும் 1 என்னங்கிறத பத்தின தகவல் நமக்கு அதுல இல்ல. இவ்வளோதான் இருந்துச்சு. இப்ப தான் நம்ம கீ பாயிண்ட்டுக்கு வரோம். ஜிடிபி டேட்டா 29ஆம் தேதி வியாழக்கிழமை. நாளைக்கு 29 பிப்ரவரி நாளைக்கு இல்ல. நான் ரெக்கார்ட் பண்ற டேட் 28ங்கிறதுனால அது அந்த மாரி வந்துருது. 29/2 அ 2024 சாயங்காலம் தான் வரும். பெரும்பாலும் மார்க்கெட் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு தான் வரும். இவங்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்க, இந்த ஜிடிபிய வச்சு தான் நாளைக்கான மார்க்கெட் மூவ்மெண்ட்டோ, இல்லாட்டி அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மார்க்கெட் மூவ்மெண்ட்டோ வாய்ப்பு இருக்கு. இப்படி இருக்கும்போது, இந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க 6.5லிருந்து 6.8 தான் இந்த தடவை எக்ஸ்பர்ட் வந்து எதிர்பார்க்கிறாங்க, எல்லா எக்ஸ்பர்ட்ஸும். அதுக்கு அவங்க நெறைய காரணம் சொல்றாங்க. தடவ 7.7ன்னு சொன்னோம், 7.8 வந்துருச்சு. அப்புறம் 6.8ன்னு சொன்னோம், 7.6 வந்துருச்சு.
இப்படியே வந்திருக்கு. அதனால இந்த தடவ கண்டிப்பா வந்து 6.5 தான் இருக்க முடியும். இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு வந்து அந்த டிசம்பர் குவார்ட்டர்லி டேட்டா இண்டஸ்ட்ரி இன்ஃப்ளேஷன் டேட்டால வரும்போது, இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷன்ஸ் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. அப்படிங்கிற டேட்டாவ ஏற்கனவே நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அத பேஸ் பண்ணி ஜிடிபியும் இவ்வளோ குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்ப இந்த ஜிடிபி குறைஞ்சதுன்னா, நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மார்க்கெட்ல நிஃப்டில என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்ப இது வந்து நான் ஒன் டே சார்ட் வச்சிருக்கிறேன். நிஃப்டி 50 ஒன் டே சார்ட். டைம் ஃப்ரேம் வந்து ஒன் டே. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, கிட்டத்தட்ட 24ஆம் தேதி ஜனவரியிலிருந்து இந்த பொசிஷன்ல நிக்குது. இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறி, இந்த பார்ட்ட உடைச்சு, மேல ஏறிட்டு திருப்பி வந்துட்டுருக்கு. இத வந்து அடைஞ்சது பிப்ரவரி 20. பிப்ரவரி 20லிருந்து எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாம இருந்துட்டு, திடீர்னு வந்து இன்னைக்கு வந்து மூவ்மெண்ட்ட வந்து கீழ குறைக்குது. இப்ப என்ன ஆகுது, ஜிடிபி டேட்டா வந்து 6.5 அப்படிங்கிற தகவல்கள வந்து இன்னைக்கு தான் வந்து 20ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி 20ஆம் தேதி அன்னைக்கு ஐசிஆர்ஏ போட்டிருக்கிறாங்க. நான் பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து நெறைய நியூஸஸ்ல வந்து இது அடிபட ஆரம்பிச்சுருச்சு. நெறைய அந்த நியூஸ் ப சேனல்ஸ்ல வந்து அடிபட ஆரம்பிச்சுருச்சு. அடிபட ஆரம்பிச்சிருக்கு. இந்த தகவல் வந்து மார்க்கெட்ல இன்னைக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதனால காலையில இருந்தே மார்க்கெட்ட அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வந்து நமக்கே தெரியும் கிட்டத்தட்ட 200, 250 பாயிண்ட்டுக்கு மேல அடிச்சிருக்குன்னு. சரி, இப்ப என்ன ஆகப்போது, நாளைக்கு இந்த டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆயி, இந்த ஸ்ட்ரக்சர உடைச்சிருச்சுன்னு வச்சுக்குவோமே, அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இங்க வரைக்கும் வந்துரும். இந்த இடம் வரைக்கும் வருது அப்படின்னு சொன்னாக்க, கிட்டத்தட்ட அ எவ்வளோ பாயிண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம்? இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துரும். கிட்டத்தட்ட 20,982 இந்த இடம். இந்த இடம் வந்து 20,982. இத வந்து ஒரு டாட்டட் லைனா போடுவோம். இந்த இடம் வந்து 20,982 இந்த இடம். இந்த ஸ்ட்ரக்சர உடைச்சதுனாக்கா, அப்புறம் இந்த பிவோட் பாயிண்ட் தானே. இந்த பிவோட் பாயிண்ட்ட உடைச்சிட்டாங்கன்னா, அப்புறம் இங்க தான். இந்த இடத்துக்கு வந்து நிக்கும். 20,000 20,982 கிட்டத்தட்ட. ஆமா. இப்ப இதையும் உடைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இங்க தான். இந்த பார்த்தீங்களா? இந்த சப்போர்ட் தான். இந்த சப்போர்ட்டுங்கிறது 20,223. இப்ப இந்த ஸ்ட்ரக்சர உடைச்சுட்டான்னா, அதுக்கு அடுத்து 2 சப்போர்ட் லெவல். சரி, இதோட தான் திரும்பணுமா அப்படின்னு சொன்னா, இங்க திரும்புற மாரி காட்டுவாய்ங்க. ஆனா, நம்ம இங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த பிவோட் பாயிண்ட் வந்து ரீட்ரேஸ் ஆகல. அதே மாரி இந்த பிவோட் பாயிண்ட்டும் ரீட்ரேஸ் ஆகல. வேறஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிவோட் பாயிண்ட்க்கு மேலேருந்து கீழ வந்து ரீட்ரேஸ் ஆயிருக்கு. அதனால இது அப்படியே உடைச்சு போயிருச்சு. இப்ப இதெல்லாம் வந்து ரீட்ரேஸே ஆகல. அதனால இத டச் பண்ணிட்டு திருப்பி மேல ஏறணும். இப்ப இங்க பார்த்தோம்னா, இத டச் பண்ணிட்டு மேல ஏறிட்டு, திருப்பி இத டச் பண்ணிட்டு மேல ஏறியிருக்கு. இப்ப இவன் வந்து கீழ இறங்கினான்னா இத உடைச்சுருவான். ஏன்னா ஆல்ரெடி டச் பண்ணிருச்சு. கீழ இறங்கினா உடைச்சுருவான். உடைக்கிறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. அப்படி உடைச்சுட்டான் அப்படின்னு சொன்னா, அடுத்தது சப்போர்ட் வந்து இந்த கேப்ப ஃபில் பண்ற வரைக்கும் கீழ இறங்குவான். இங்க வந்துட்டு, திருப்பி இந்த பிவோட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு, அப்படியே கீழ இறங்குறதுக்கு இப்ப என்ன நடக்கும்ங்கிறத பார்த்து போடுவோம். இப்ப சப்போஸ் அவன் இத உடைச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சர உடைச்சுட்டான்னு வச்சுக்குவோம். இந்த பிவோட் பாயிண்ட் இங்க போயிட்டு, லேசா இப்படி போயிட்டு, திருப்பி இப்படி கீழ இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதோட அவன் மேல ஏறுனான்னா, ஒண்ணு இந்த பிவோட் பாயிண்ட் இல்லாட்டி இந்த பிவோட் பாயிண்ட் வரைக்கும் ஏறிட்டு, திருப்பி இங்க இறங்கிட்டு, இந்த இடத்த டச் பண்ணிட்டு, திருப்பி இங்க வர்றதுக்கும், அப்புறம் இங்க டச் பண்ணிட்டு, இங்க வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, டேட்ட பார்க்காதீங்க. இந்த இப்படி வந்துச்சுன்னா 19,222. அதாவது டவுன் ட்ரெண்ட் லீட் ஆச்சுனாக்க, இப்படி இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒண்ணு. அப் ட்ரெண்டுக்கு போச்சு அப்படின்னு சொன்னாக்க, கூட ஒரு இந்த ஸ்ட்ரக்சரோட ஹைட்டு தான். 20,400 422. இத உடைச்சா அடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம போலாம்.
இது வந்து ஸ்ட்ரக்சர உடைச்சிச்சுன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போலாம். இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி இந்த இந்த ஸ்ட்ரக்சர உடைச்சிருச்சு. இதுக்கு அடுத்த ஸ்ட்ரக்சர இந்த இந்த கிராஸ உடைச்சிச்சுனாக்க, கீழ இப்படி இறங்குற மாதிரி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இத உடைக்கல அப்படின்னு சொன்னாக்க, அப்படியே இந்த இடம் வரைக்கும் இப்ப இதுக்கு ஒரு பாத் போட்டோம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இங்க வந்துட்டு உடைக்கலைன்னா, இங்க போயிட்டு இங்கேருந்து கூட உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் உடைக்கலைன்னா, இப்படி போயிட்டு இங்கேருந்து கூட உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாம, இப்படியே மேலே ஏறுனான்னா, இந்த இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அதுக்கப்புறம் மார்ச் மாசம் இயர் எண்டுங்கும்போது அடுத்த கட்டத்துக்கு எப்படி வருங்கிறத பார்ப்போம். ஸோ, இப்ப 2 பாத்து. இவன் கீழ இறங்கல அப்படின்னு சொன்னாக்க, மேல இப்படி ஏறுறதுன்னா 422 408 அந்த ரேஞ்சுக்கு 408 ரேஞ்சுக்கும் 22,408 ரேஞ்சுக்கும் அப்படி இல்ல இறங்கினான்னாக்க ஒரு ஒரு ஸ்டேஜா நம்ம பார்த்துக்க வேண்டியதான். இந்த ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ்ன்னு பார்த்துக்க வேண்டியதான். நம்ம பொறுமையா இருக்கலாம். இப்ப இப்ப வரப்போகுதா இது? இல்லாட்டி இப்படி ஏறிட்டு கீழ இறங்க போகுதாங்கிறது நமக்கு தெரியல. எனிவே வந்து யாரெல்லாம் இதுவரைக்கும் இனிமே மார்க்கெட் ஏறும்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோமோ, அவங்கெல்லாம் நாளைக்கு இந்த ஸ்ட்ரக்சர எப்படி உடைக்குது, இதுக்கு அடுத்த ட்ரெண்ட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து சுதானமா ப்ராஃபிட் புக் பண்றபடி ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது. ப்ராஃபிட் புக் பண்றபடி புக் பண்ணிக்கலாம். அத கொஞ்சம் கவனமா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஏமாத்துவாய்ங்க. திடீர்னு இப்படி வந்துட்டு இனிமே டவுன் ட்ரெண்ட் தானான்னு நெனச்சிட்டு இருக்கும்போதே இவங்க மேல ஏத்துவாய்ங்க. அதுக்காகத்தானே யாரும் டபக்குன்னு குடுக்காம இருக்கிறோம். அது இவங்கள்ட்ட இன்னைக்கு குடுத்தோம்னா 80% குடுத்துட்டு, அப்புறம் இன்னைக்கே இந்த ஷேரு கீழ இங்க வந்திருக்கும். இன்னைக்கே வாங்கக்கூடாது, நாளைக்கே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாய்ங்க. எனிவே இதுக்கான ரிஸ்க் இருக்கு. காரணம் வந்து நம்மளோட ஜிடிபி வந்து கம்மியா ஆகுறதுக்கான ப்ரொஜெக்ஷன்ல வந்து எஸ்டிமேஷன்ல கம்மியா பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அது மாத்திரம் உண்மையா இருந்ததுன்னா, இது கீழ இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்புறோம். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நண்பர்களே.